நான் இந்த வாரத்தினுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான காரியங்களை ஆமேன் ஆவியானவர் உங்களோடு கூடயும் பகிர்ந்து கொள்ளுவாராக. ஆதியாகம புஸ்தகம் ஆமேன் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 35 அதில் 1 சில வசனங்களை வாசிக்கலாம். 35 1 சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 35 1 சில வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். வந்துருச்ச வசனம் போடுங்க. தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் வார்த்தை, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நீர் இன்னைக்கு உம்முடைய மக்களோடு என்ன பேச போகிறீர் என்பதை ஆண்டவரே நீர் தெளிவுற நீர் பேசுவதற்கு நீர் மகிமை உள்ளவராய் வந்திருக்கிறீர். இன்றைக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு மிகுந்த ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வருடத்தின் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் முகங்கொப்புற தாழ விழுந்து பணிந்து நன்றி சொல்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து நடத்தினே. இந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட பேச நீர் ஆயத்தமாய் வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களோடு இந்த வார்த்தையிலிருந்து பேசும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சொல்லுவோம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். நன்றி பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் இந்த யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியமும் இதுதான். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் நினைத்து அந்த நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு அவருக்கு பலி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்க்கை அவரால் தரப்பட்டது. ஆமென். இந்த வாழ்க்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அவர்தான் தந்திருக்கிறார். அவராலே அல்லாமல் நம்மால் எதுவுமே இல்லை. அவர்தான் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் இந்த வருடத்தின் இறுதியிலேயாவது அவருக்கு ஒரு நன்றி பலிபீடம் கட்ட வேண்டும். அவரை நல்லவர் என்று துதிக்க வேண்டும். யாக்கோபு அதைதான் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய சகோதரனுடைய முகத்துக்கு விலகி ஓடுகிறான். அப்படி விலகி ஓடும்போது அவன் ஒரு வனாந்தரத்திலே படுத்திருக்கிறான். கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்திருக்கிறான்.
அவன் எதிர்காலம் அவனுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், ஒன்றும் விளங்காத ஒரு சூழ்நிலைமை. தன்னுடைய தாயையும் தகப்பனை விட்டு அவன் புறப்பட்டு வந்துவிட்டதான ஒரு சூழ்நிலை. அவன் எங்கு பார்த்தாலும் வனாந்தரம் தான் இருக்கிறது. அவனுடைய எதிர்காலத்தை யோசித்து நினைத்து பார்க்கிறான். ஒன்றுமே புரியலை. நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சே, திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே. நம்முடைய குடும்பத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது குடும்பத்தை விட்டு பிரிந்து ஓடும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து விட்டதே. இனி எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எப்படி வாழுவேன், நான் என்னுடைய ஜீவியம் எப்படி ஆகும், என்னுடைய காரியம் என்ன, காலங்கள் என்ன என்று பலவிதமான குழப்பமான நிலைமைகளோடு யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் அவன் படுத்து கொண்டான். எங்கு பார்த்தாலும் மரம் செடிகள் கொடிகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அவன் தலைக்கு வைப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து தூங்கி அவன் நித்திரை அடைந்து விட்டான். அவன் தூங்குற போது அவன் தரிசனத்தை பார்க்கிறான். அங்கே ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதனுடைய அவன் உச்சியிலே இருந்து கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 அதை வாசிக்க முன்ன வாசித்த வசனம் அது 28. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அதில் சொல்லுகிறார் 13ஆம் வார்த்தை, அதற்கு மேலாக கர்த்தர் என்று, ஆமென், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். 15ஆவது வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவில்லை. கடவுளை பிள்ளைகளை ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார்? சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு பேச மாட்டார். இவனுடைய வாழ்க்கை மிகவும் குழப்பமடைந்து விட்டது. இவனுடைய வாழ்க்கையை குறித்து இவனுக்கு மிகுந்த மன உளைச்சல் உண்டாகிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாய் மாறி போனது. இவன் திகைத்து நிற்கிறான். நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்க போகிறது என்கிற மகா வேதனையோடு இருக்கிறான். தகப்பன், தாய் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அவனுடைய சகோதரன் ஏசா அவனை எப்படியாவது நான் கொன்று தீர்ப்பேன் என்று சொல்லி சபதம் எடுத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. ரொம்ப சந்தோஷமா போன வாழ்க்கை, ரொம்ப மகிழ்ச்சியா போன வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான். அவன் அவனை வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை. வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான். அவன் வீடு தான் அவனுக்கு உலகமாய் இருந்தது. வீட்டில் இருப்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தாயோடு தகப்பனோடு நேரத்தை செலவிடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த அன்பு குடும்பத்துக்குள்ளே, பாசத்தின் குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டு கிடந்தான். அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு உலகமாய் இருந்தார்கள், அவனுடைய தகப்பன் ஒரு உலகமாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சூழலை தலைகீழாய் மாறிவிட்டது. அவன் மிகவும் கலக்கமுற்று இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர், ஆமென், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும். முதலாவது அவனுக்கு என்ன பயம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், அவனுடைய எதிர்காலத்தின் காரியங்களை குறித்ததான உனக்கு ஒரு ஐயப்பாடு வந்து விட்டது. அண்ணங்கிட்ட போட்டி போட்டு சண்டை போட்டு ரொம்ப திறமையா சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கியாச்சு. அடுத்து அப்பா கிட்ட போயிட்டு ரொம்ப தந்திரமா புத்திசாலித்தனமா அண்ணனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. இவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. ஆனா இப்ப வெறுமையா இருக்கிறான். அவன் கையில ஒரு கோடு மட்டும் இருக்கு. கொஞ்சம் அவங்க அம்மா எண்ணெய் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணெயும் கோடும் தான் இருக்கு. அவன்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கிறேன், எல்லாம் சூன்யமா இருக்குது.
என்ன பண்றதுன்னே உனக்கு ஒன்றும் விளங்கலை. நான் எனக்கு எங்க அப்பா என்னத்தாவது தருவாரா, நான் போய் அதை வாங்க முடியுமா, நான் போவேன் என்று சொன்னார். என் சகோதரன் ஏற்கனவே வேட்டைக்காரன், மிருகங்களை வேட்டையாடுகிறவன், கண்டிப்பா என்னை கொன்று தீர்த்து விடுவான் என்கிற பயம் அவனுடைய வாழ்க்கையை மிகவும் விரட்டியது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். என கடவுளுடைய பிள்ளையே, இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற என் அன்பு மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு இருண்டு போன நிலைமையிலே செய்வதறியாது திகைக்கிறதான ஒரு சூழ்நிலை உள்ளதாக இருக்கலாம். உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டு இருக்கலாம், நீ எல்லாவற்றையும் ஆமென் இழந்து போய் நீ தனி மரமாய் நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் உனக்கு தருவேன். அடுத்து சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எப்படி பரம்ப போகிற அப்படின்னா, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிமையாய் மாற்றி சொல்லுகிறார். நீ பயப்படாதே யாக்கோபு, நீ தனியாய் இப்பொழுது படுத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்காத. நான் ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் இழந்து, என் உறவுகளை இழந்து, ஆமென், என் குடும்பத்தை இழந்து நான் நிற்கிறேன் என்று நீ பயப்படாத. உன் சந்ததியை தூளை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 15ஆம் வசனம், நான் உன்னோடு கூட இருந்து. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்? யாக்கோபுடைய மனம் அங்கலாய்க்கிறது, என்னோடு யாரும் இல்லையே. திடீரென்று சொல்லி ஒரு அனாதையை போல ஆகிவிட்டார். குடும்பம் இருந்தது, அன்பான குடும்பம், நல்ல குடும்பம், சந்தோஷமான குடும்பம், ஆமென், நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல சகோதரன், எல்லாமே இருந்தது. திடீரென்று சொல்லி அவன் ஒரு அனாதையை போல ஆக்கப்பட்டு விட்டான். அவன் மனம் தாயினுடைய அன்புக்காக, தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கி இருக்கும். என் தகப்பன் எவ்வளவு நல்லவர், அவரை போய் ஏமாத்திட்டனே, அவருடைய தகப்பனுடைய முகத்தை பார்க்க முடியாத நிலைமை எனக்கு வந்துருச்சு. எங்க அம்மா எனக்கு எவ்வளவு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களையும் நான் இழந்துட்டனே, இனி எப்படி நான் பார்க்க முடியும்? அவனுடைய உள்ளம் தனிமையிலே வேதனை அடைகிறதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கற்பத்தின் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை என் உள்ளங்கையிலேயே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த இறுதியிலே, இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனையிலும் அவர் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்? யாக்கோபே, நீ படுத்து தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாக்கோபே, நான் தனியாய் விடப்பட்டேன் என்று நினைக்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். யாக்கோபே, உன்னுடைய உள்ளம் ஆமென் அன்புக்காக இயங்குகிறதா, அந்த அன்பை நான் உனக்கு தருவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்ல முடியுமா? நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். நீ போற இடமெல்லாம் நான் உன்னோட வருவேன் பாக்குறாரு. என்னோட யார் வருவா? என்னோட யார் இருப்பா? எனக்கு யார் எனக்கு கைடன்ஸ் கொடுப்பா? எனக்கு யார் அன்பு பாராட்டுவா? யார் என்னை இதை செய் அதை செய்யன்னு சொல்லி எனக்கு நல்ல வழிகளை காட்டுவா என்று நினைத்த போது சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆமென், உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன். இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் இவன் போகிறான். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் பதான் அராமுக்கு போகிறான். தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே 20 வருட காலங்கள் அங்கு இருக்கிறார்.
இந்த 20 வருட காலம் அப்ப அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா, காலையில எழும்புறான். காலையில எழும்பி இந்த ஸ்தலத்தில் மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லி அவர் கல்லை நட்டு, அப்படிதானங்களா, ஒரு கல்லை நட்டு அந்த கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றி இது பெத்தேல் என்று பெயர் வைத்து விட்டு போகிறார். ஆமென். பிற்காலத்திலே அந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. பிற்காலத்திலே அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகாய் ஆண்டவர் முன்குறிக்கிறார் பாருங்க. உங்க வாழ்க்கை தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆண்டவர் செய்யறத ஆமென் என்ன சில மாசங்களுக்கு அப்புறம் தான் இது ஏன் செய்யறாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சில வேளையில கர்த்தர் நமக்கு செய்யறது நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும், வலியா கூட இருக்கும், சில நேரத்தில் அது வேதனையா கூட இருக்கும். ஆனால் சில காலங்கள் கழித்து பார்த்தா ஆண்டவர் இதை நன்மைக்காக தான் செஞ்சிருக்கிறார்னு புரியும். அல்லேலூயா. நேற்றைக்கு ராசிபுரத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வீடு பிரதிஷ்டைக்காக அழைத்திருந்தார்கள். போயிருந்தாங்க. நம்ம அவங்க ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க இங்கே வந்து ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. பயங்கரமான பிள்ளை சூனியம். அவங்க சொன்னாங்க, நான் வந்து சாட்சி சொல்லணும் பாஸ்டர் அப்படின்னு. பயங்கரமான பிள்ளை சூனியம் அவன் பண்ணி கணவன் மனைவி இருவரும் பிரிந்து விடுகிற டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் விட்டாச்சு. எல்லாம் விட்டுட்டு அவங்க வேதனையோடு இருக்கும் போது இங்க வந்தாங்க. வந்து செபிச்ச போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள அந்த பிள்ளை சூனியத்தின் ஆவியெல்லாம் ஓடி போச்சு. ஒரு டாக்டருக்கு படிச்ச பொண்ணு, அவ ஊர்ல ஆரம்பிச்சாலும் சர்ச்சு முழுவதும் அந்த பொண்ணு வருதுவா. பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்தார். ஆண்டவர் மனம் இறங்கினார். அவங்க வீடு கட்டிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. உட்காந்து பேசியும் சொன்னேன். அவங்க அந்த மகன் சொன்னா, பாஸ்டர் கர்த்தர் சில காரியங்களை செய்கிறாரு, அதை நன்மைன்னு புரிந்து கொள்ளுறதுக்கு சில மாசங்கள் வேணும். அவன் சொன்ன ஒரு விஷயம், எதை செய்தாலும் கேள்வியை கேட்காம நீங்க என்ன செஞ்சாலும் நன்றியானவர் இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும் போது ஒரு மன வருத்தம் வரும், சில வேதனைகள் வரும். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே, என்ன ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரே, என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாருங்கிற ஒரு மன வருத்தம், மன காயம் இருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் கண்டிப்பா நன்மைக்காக தான் செய்வார். ஏன்னு சொன்னா அவர் தீமையை ஒருபோதும் செய்ய மாட்டார். சில நேரத்தில் அது வழியா இருக்கு. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, இப்படி செஞ்சுட்டாரே. இல்ல, அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் நல்லவர். உங்களுக்கு ஒரு வியாதியை கொடுக்கிறாரா, அது நல்லதுக்கு தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரச்சனையை கொடுக்கிறாரா, அது நல்லதுக்கு தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அவரை நல்லவர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதனால வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த காரியங்களை கடந்து போக வேண்டும். அப்பொழுது அவர் நல்லவர் என்பது உங்களுக்கு புரியும். யாக்கோபுக்கு அது தெரியவில்லை. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழலை ஆகிவிட்டது, அனாதையாக்கப்பட்டவுடன் எல்லாமே போய்விட்டது, எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே அவன் கையில இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஆபிரகாம் பெரிய சொத்துக்காரு, அந்த தாத்தா சொத்துக்காரு, அடுத்து ஈசாக்கு பெரிய சொத்துக்காரு, அப்படிதானங்களா? யாக்கோபு பெரிய சொத்துக்காரரா இருக்கிறார். இப்போ எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டார், ஒண்ணுமே கையில இல்லை. சில நேரத்துல எல்லாம் உங்களை விட்டு பறி போனது போல இருக்கும், வெறுமையாக்கப்பட்டது போல, ஒன்றுமில்லாத நிலையை போல சில சூழ்நிலைகள் வரும். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் இந்த யாக்கோபின் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் அது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் உன்னோடு கூட இருந்து நான் பாதுகாத்து உன்னை வழி நடத்தி நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடாம பாதுகாத்து வழி நடத்துவேன்னு சொன்னாரு. அதை 20 வருஷ காலத்துல ஆண்டவர் செஞ்சிட்டார். ஆமென். இப்போ 20 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதியா வர்றாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அதிபதியா வந்துகிட்டு இருக்கிறார், ஒரு பெரிய மேன்மைக்கு அதிபதியா வந்துகிட்டு இருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான படைபலம், ஏராளமான பிள்ளைங்க, வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க, ஆமென், ஏராளமான மிருக ஜீவன்கள், ஏராளமான
அவர் சொல்றார், 2 பரிமாணங்களை உடையவனாய் நான் வருகிறேன். எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு வருகிறேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் இப்போ அவங்க குடும்பத்தோட பேசுறாரு. என்னுடைய சகோதரனுடைய முகத்துக்கு நான் தப்பி ஓடிய போது எனக்கு பாதுகாப்பு கொடுத்து, என்னை ஆசீர்வதித்து, எனக்கு தேவைகளை நான் சந்தித்து, என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி என்னை வழி நடத்தின ஆண்டவர், என்னை பாதுகாத்த ஆண்டவர், எனக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர், எனக்கு அதிசயங்களை செய்து இன்னைக்கு ஒரு மனுஷனா என்னை நிலை நிறுத்தி வச்சிருக்கிற ஆண்டவர், அவருக்கு நான் நன்றியோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அவருக்கு நான் நன்றியோடு கூட இருப்பேன். இந்த வருஷம் முழுவதும் உங்களை பாதுகாத்தாரே, இந்த வருஷம் முழுசும் உங்களை நடத்தினாரே, இந்த வருஷம் முழுசும் உங்க தேவைகளை சந்திச்சாரே, இந்த வருஷம் முழுவதும் உங்க குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றினாரே, இந்த வருஷம் முழுசும் ஆசீர்வாதங்களை கொடுத்து எல்லா வியாதியிலிருந்து விக்கட்டுகள் இருந்து உங்களை விலக்கி பாதுகாத்தாரே. அந்த தேவனுக்கு நீங்கள் இந்த நாளிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் இருதயத்திலே ஒரு பலிபீடம் கட்டி அவருக்கு வழி செலுத்துங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க இருதயத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். உங்க இருதயத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியான பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அவர் நல்லவர், ஒரு தீங்கும் செய்யாதவர், ஒரு தீங்கையும் உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்காதவர். எத்தனை இக்கட்டுகள், போராட்டங்கள், போராட்டமான காரியங்கள் மாத்திரமல்ல, வேதனையான சூழ்நிலைகள் எல்லா நிலையிலும் தேவன் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுவோமா? எல்லா நிலையிலும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். வாசித்ததான அந்த வசனத்தை வாசிங்க. 35ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 35 7வது வார்த்தை. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்திலே வலியுறுத்துகிற காரியம், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் ஒன்றையும் மறக்காமல் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை அவரால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்றும் நம்முடைய பலத்தால், ஞானத்தால், அறிவால், கரனால் வந்ததல்ல. எல்லாமே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமே. அப்படியானால் அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளையே, இந்த யாக்கோபு கர்த்தர் செய்ததை மறக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய ஆமென், ஒரு ஆஸ்திக்கு சொந்தக்காரன். இது எல்லாம் வந்துவிட்ட பிறகு கர்த்தர் செய்ததை மறந்து விடவில்லை. சில வேளையிலே நமக்கு ஒன்றும் இல்லாத போது ஆண்டவருக்கு நாம ரொம்ப பிரியமா இருப்போம், நன்றி பலியெல்லாம் செலுத்துவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்கு மேல நமக்கு வந்து விட்டால் நாம் கர்த்தருக்கு நன்றி எல்லாம் செலுத்துறதை விட்டுட்டு இது எல்லாம் என் சுயத்திலே வந்தது என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் மட்டும்தான் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாமே அவரால் மட்டும்தான் சொன்னது. உசியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உசியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா எதிரிகளையும் துரத்திவிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா இக்கட்டான நிலைமைகளையும் மாற்றிவிட்டு இவனுடைய வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். இந்த உசியா ராஜா ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, அவன் மேன்மை அடைந்த பிறகு அவருடைய இருதயம் இருமாப்பு அடைந்தது. அவருடைய இருதயம் இருமாப்பு அடைந்து இது எல்லாம் என்னால் தான் வந்தது என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை உயர்த்தாமல், கர்த்தருக்கு துதிகளை செலுத்தாமல் அவன் மனம் மேட்டிமையானது என்று வசனம் வாசிக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலைகளில் ஆவியானவர் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், ஆமென், ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில்தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் உறுதியாய் நம்புவீர்களானால் நீங்கள் அவருக்கு வழிகளை செலுத்த ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்போது மனத்தாழ்மை வர வேண்டுமே ஒழிய மேட்டிமை வந்துவிடக் கூடாது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது, ஆண்டவரே நீர் இதை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று நம்முடைய இருதயத்திலே நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற அந்த கிருபை நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய மனம் மேட்டிமை அடைந்து விடக் கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான ஆமென் மேன்மை எண்ணம் வந்துவிடக் கூடாது. எல்லாமே நீர் தந்தது என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே எல்லாமே நீர் தந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஆதியாகமத்திலே ஆமென் 31ல 41வது வார்த்தையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவாக சொல்லுகிறது. 41 இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். எத்தனை வருஷம் யாக்கோபு அங்க இருந்தாரு? 20 வருஷம் இருந்தார். அந்த 20 வருஷத்திலையும் அவனுக்கு நேர்மைகள் நடக்கல. ஆமென் ஸ்தோத்திரம். அநியாயம் தான் நடந்தது. அவனுடைய மாமனார் அவனை மிகவும் வேதனைப்படுத்தினார். ஆனாலும் கர்த்தர் கூடவே இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 42 வசனம் பாருங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவர் ஆமென் இந்த யாக்கோபோடு கூட இல்லாமல் இருந்திருந்தார், இவன் எப்படி வெறுமையாய் போனானோ அப்படியே வெறுமையாய் வந்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அவர் மாத்திரம் உங்களோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்நாள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபு சொன்னது போல வெறுமையாய் இருந்திருக்கும். ஒன்றுமில்லாத நிலையிலே இருந்திருக்கும். வேதனையான நிலைமையிலே இருந்திருக்கும். இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றிருக்கிறோமே, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோமே, இதற்கு காரணம் அவர்தான். எத்தனை பேர் ஆண்டவரே இதற்கு காரணரே நீர்தான் சொல்லுங்க. இதற்கு காரணரே நீர்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? அதற்கு காரணர் அவர்தான். இன்னைக்கு உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்குதா? அதுக்கு காரணர் அவர்தான். உங்களுக்கு நல்ல வீடு இருக்குதா? அதுக்கு காரணர் அவர்தான். எல்லாமே அவர்தான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இதையெல்லாம் நினைத்ததான யாக்கோபு சும்மா இருக்கல. ஆமென். இது என்னால் வந்தது என்று நினைக்கல, எல்லாமே அவர் கொடுத்தார். ஆகவே அவருக்கு ஒரு நன்றி பலி பீடம் கட்ட வேண்டும். ஆமென். தன் குடும்பத்தாரோடு கூட தனியாக அல்ல, தன் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார். நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் நாளிலே எத்தனையோ நன்மை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடிக்கு நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. இந்த நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு வேணும். சொல்லுங்க. என்ன இருதயம் வேணும்? நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு வேண்டும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தாலும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக பாகாலை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை நன்மைகளை செய்தாலும் அவர்கள் அதை மறந்தார்கள். மன்னாவை கொடுத்தார், மறந்தார்கள். கவனிங்கள். அல்லேலூயா. மன்னாவை கொடுத்தார், மறந்தார்கள். கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார், மறந்தார்கள். காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார், மறந்தார்கள். செங்கடலை இரண்டாய் பிளந்தார், மறந்தார்கள். யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினார், மறந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற தேசத்தை கொடுத்தார், மறந்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை கைவிட்டார். என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் நமக்கு செய்ததை மறவாமல், அதை மறந்து போய் நன்றி சொல்லாமல், நன்றி நிறைந்த இருதயம் இல்லாமல் நாம் எப்பொழுது நம்முடைய மனம் மேட்டிமையாகிறதோ
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டார். உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நன்றி நிறைந்தவர்களாக இருங்கள். யாக்கோபு கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, நானும் அப்படி செய்வதற்கு கிருபை தாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். யோபு புத்தகத்தில் வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தை. யோபு 2:10 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோபு சொல்லுகிறார், ஆமென், அதற்காக நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம். சொல்லுங்க, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம். சொல்லுங்க, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம். அப்போ நன்மை எல்லாம் எந்த கையிலிருந்து வந்துச்சு? அவருடைய கையிலிருந்து வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, அவருடைய கையிலிருந்து வந்துச்சு. எல்லாமே அவர் கையிலிருந்து வந்தது. அவர் தான் அதை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் நமக்கு நன்றி உணர்வு வரலன்னா, இது என்னால வந்ததுன்னு நினைக்கிறோம், இது என்னுடைய பிரயாசத்தால வந்ததுன்னு நினைக்கிறோம். நீங்கள் படைக்கிற காணிக்கைகள் கூட அவர் கொடுத்ததிலிருந்து தான் கொடுக்கிறீங்களே ஒழிய உங்க கையிலிருந்து ஒண்ணும் கொடுக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கவனிங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், எப்பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நன்றி நிறைந்த இருதயம் வருகிறதோ அன்னையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சத்திலே உண்மையாய் உள்ளவன் அநேகத்துக்கு எப்படியா மாறுவான்? அதிகாரியாமா. அப்போ கொஞ்சத்துல ஒரு நன்றி நிறைந்த இருதயம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் இன்னும் அநேகத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கே நாம் நன்றி இல்லாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருவார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் படைக்கிற காணிக்கைகள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு படைங்க. நீங்கள் கொடுக்கிற தசம பாகங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொடுங்க. கர்த்தர் எனக்கு இவ்வளவு செய்தாரே, கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, கர்த்தர் இவ்வளவு மேன்மைகளை கொடுத்தாரே, கர்த்தர் இவ்வளவு உயர்வுகளை கொடுத்தாரே என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே மேலோங்குமானால் உங்கள் காணிக்கைகள் தசம பாகங்கள் நன்றி நிறைந்ததாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? நாம் கர்த்தருக்கு எப்படி காணிக்கை படைக்கிறோம்? நம்முடைய காணிக்கை நன்றி நிறைந்ததாக இருக்கிறதா? நம்முடைய காணிக்கையில் அன்பு, தேவனுடைய அன்பு இருக்கிறதா? அதுல என்னமோ காணிக்கை படைக்கணும்னு படைக்கிறோமா? இல்ல, நீங்க கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த காணிக்கையை படைக்கும் போது அது மகிமையான பலனை உண்டாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கிறேன். 1 தீமோத்தேயுல 6:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போர்டுல வந்திருக்குதா பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, யார் கொடுக்கிறதெல்லாம்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க பைக்கு அப்படிதானா? நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆண்டவர் கொடுத்தது. ஒன்னாம் உங்களால எதுவுமே வரல. சொல்லுங்க, என்னால எதுவுமே வரல. சொல்லுங்க, என்னால எதுவுமே வரல.
ஒன்ஸ் அகைன், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாது? இருமாப்பான சிந்தை இல்லாமல். ஏன் நன்றி உள்ளவர்களாய் இல்லாமல் போகிறோம்? நமக்குள்ளே ஒரு துணிகரம் வந்து விட்டது. என்னால் வந்தது, என் பலத்தால் வந்தது, என் ஞானத்தால் வந்தது, என் அறிவால் வந்தது, என் திறனால் வந்தது. இந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ளே நன்றி இல்லாத இருதயத்தை உருவாக்கி விடுகிறது. ஆமென், ஆமென். நமக்குள்ளே ஒரு நன்றி இருதயம் இருக்குமே ஆனால், நன்றி உள்ள ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால், நாம் அவருக்கு மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கவனிங்களே, உங்கள் அன்பாய் கேட்கிறேன். Listen to me. கவனிங்கள், என்னவா இருக்கக்கூடாதா? இருமாப்பான சிந்தையாயிராமல். சொல்லுங்க, இருமாப்பான சிந்தை. சொல்லுங்க, இருமாப்பான சிந்தை. இந்த சிந்தை உங்களுக்கு வரவே வேண்டாம். இந்த சிந்தை வரவே வேண்டாம். அன்றைக்கு ஒருவன் பிரசங்கம் பண்ணுகிறான். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய சத்தத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை பகுதி உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடியினால் தேவ தூதன் அவர்களை அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். அந்த நேரத்தில் அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தல. நன்றி ஆண்டவரே, இந்த மகிமையெல்லாம் உமக்குத்தான். என்னுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் என்னுடைய சத்தம் தேவ தூதனுடைய சத்தத்தை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆண்டவரே, மெய்யாகவே இது உம்முடைய சத்தம், நீர் இப்படி என்னை கொண்டு நீர் பேசினதற்காக நன்றி என்று சொல்லி இருந்தால் தேவதூதன் அவனை அடிக்க தேவையில்லை. அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு நன்றி சொல்லுவதை விட்டுவிட்டு அவனுடைய இருதயம் இருமாப்பாய் மாறியது. தேவதூதன் அவனை அடித்தான். அவன் அதே இடத்தில் புழு புழுத்து இறந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது கர்த்தருக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால் சுகத்துக்கான காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் அடைந்தால் ஆரோக்கிய காணிக்கை என்று செலுத்த வேண்டும். ஏன் அதை செலுத்த சொன்னார் என்று சொன்னால், இது உன்னால் வந்ததல்ல, நான் கொடுத்த சுகம் என்பது உன் நினைவிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நீ சுகம் பெற்றுக் கொண்டாயா, அதற்கு பலி செலுத்து. ஆமென். உனக்கு ஒரு மேன்மை வந்திருக்கிறதா, அது கர்த்தரால் வந்தது என்று நினைத்து நீ கர்த்தருக்கு பலி செலுத்து. ஏன் என்று சொன்னால் எல்லாமே அவரிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஆமென். வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். எல்லா நன்மைகளையும் யார் கொடுக்கிறார்? சொல்லுங்க, யார் தர்றார்? அவர் தான் கொடுக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யம் வந்துட்ட உடனே ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை போயிடக்கூடாது. ஆமென். நமக்கு கொஞ்சம் காசு வந்தாலும் காசு மேல நம்பிக்கை போயிடக்கூடாது. இது என்னால் வந்தது இல்ல, என் தேவன் கொடுத்தது. ஏன் அப்படி என்ன வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்மேல் நம்முடைய காரியத்தின் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்துவிட்டு தேவனை புறம்பாக்குகிறோம். தேவனை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். பெற்ற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, இந்த வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. ஆமென். லாக்டவுன், பயங்கர லாக்டவுன் வந்துச்சு. என்னத்திலேயாவது உங்களுக்கு குறை வச்சாரா? என்ன ஒரு காரியத்திலேயாவது ஒன்னிலையுமே ஒரு குறை வைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒன்னிலைக்கு ஆண்டவர் நாம் அதற்கு எவ்வளவு நம்பிக்கை நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுகிறோம், எவ்வளவு நன்றி நிறைந்த உணர்வு நமக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மேன்மேலும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால், மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாக இருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா.
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20 சில வார்த்தைகளை நான் வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். 20, 21. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15, 20, 21. ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் எனும் தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவனுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். அல்லேலூயா. இங்கே மீரியாம் கர்த்தருக்கு ஒரு நன்றி பலி செலுத்துகிறதை பாருங்கள். யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலியிட்டு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தினார். இங்கே மீரியாம், மோசே ஆரோனுடைய சகோதரியாகிய மீரியாம் அங்கே கர்த்தரை பாடி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறார். எப்படி செலுத்துகிறார்? கர்த்தர் எவ்வளவா எனக்கு அற்புதங்களை செய்தார். செங்கடல் இரண்டாய் பிளந்து விட்டது அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. அவள் நினைக்கிறார், செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கிறார். சொல்லுங்க, செய்த நன்மைகளை நினைக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்களும் நானும் நினைக்கிறோமா? இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடுன்னா அது அவர் கொடுத்ததுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் தவிக்கிறாங்க. நீங்க ஒரு வாய் சாப்பாடு இருக்க, அதற்கு நன்றியாய் நாம் இருக்கிறோமா? கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மீரியாம் அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தரை பாடுகிறாள். தம்புருவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறார். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். 420 ஆண்டுகள், 420 ஆண்டுகள், இந்த 420 ஆண்டுகளிலே அடிமைத்தனமாய் இருந்த எங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து விட்டாரே. அந்த நன்றி உணர்வு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. அவள் நடனமாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த நன்றி பாடல்களை எங்கள் நாவிலேயும் தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்காத பட்சத்திலே புலம்புகிறோம். ஆனால் கொடுத்த பிறகு நன்றி சொல்லுகிறோமா? எத்தனை பேர் சொல்றோம்? ஒரு சுகம் கிடைச்சிருச்சு நன்றி சொல்றோமா? ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு நன்றி சொல்றோமா? ஆண்டவர் அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காக நாம் நன்றியோடு இருக்கிறோமா? கடவுளுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பார்வோன் அவன் சேனைகளையும் கடலிலே அவன் அழித்து போட்டான். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேதமில்லாமல் எங்களை காப்பாற்றினார். எல்லாவற்றையும் நினைத்து மீரியாம் இப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, நாங்களும் அப்படி நன்றி செலுத்துகிற அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. சொல்லுங்க, நன்றி செலுத்துகிற கிருபை எங்களுக்கு தாங்க. கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். சொல்லுங்க, உங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நன்றியால் நிரப்பும். சொல்லுங்க, நன்றியால் நிரப்பும். என் உள்ளத்தை நன்றியால் நிரப்பும். என் உள்ளத்தை நன்றியால் நிரப்பும். சொல்லுங்க, என் உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கிருபையை எனக்கு தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவர் இந்த கிருபையை எனக்கு தருவாராக. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். சொல்லுங்க, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். சொல்லுங்க, நன்றியோடு கைவிடாத என் நாயனே. சொல்லுங்க, கைவிடாத கல்வாரி நாயகனே. என் கல்வாரி தாய்மொழியில் தவழுகின்ற
குழந்தையை போல தகப்பனே உம்மடியே கலக்கமில்லையே. சொல்லுங்க, கலக்கம் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான் கர்த்தர் கரம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உயிர் வாழும் உம் நாமம் சொல்வேனையா. ஆமென். ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எத்தனை நன்மையை செஞ்சிருக்கிறார். அப்பா, உமக்கு நன்றி. சொல்லுங்க, நன்றி. அல்லேலூயா. தாவீது, நீங்க கர்த்தரை தொழுது கொண்ட விதத்தை பாருங்க. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தை போர்டுல வந்த வேகமா வாசிங்க, நாம் முடிக்க வேண்டும். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம பாடலாம் எப்படி பாடணும் பாருங்க. ஒரே நல்லடிச்சு கொட்டாயெல்லாம் விட்டுக்கிட்டு மண்டையெல்லாம் கொஞ்சம் சோர்த்துக்கிட்டு. ஆமென். தாவீது ஒரு அரசனாய் மாறிட்டான். அவன் நிலைமை மாறிடுச்சு. முன்ன ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டுனா இப்ப என்னவா மாறிட்டான்? அரசனா மாறிட்டான். பயங்கர மாற்றம் உண்டாயிடுச்சு. இப்போ இவன் கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் யோசிச்சு பார்க்கிறான். அவருடைய முன்காலத்தில் நடந்த காரியமும் வனாந்தரத்தில் இருந்தது, சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தது, அவன் வீட்டில் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்தது, அவன் அம்மா அப்பா தாய் அவனை யாருமே அவனை கனப்படுத்தாம அவனை அன்பு செலுத்தாம இருந்த காரியம். இப்போ அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இதெல்லாம் யாரால வந்ததுன்னு யோசிக்கிறான். இதெல்லாம் அவன் ஈசாய் அவன் அப்பா கொடுக்கல, அப்படின்றனால அவர் துரத்தி விட்டார், போய் ஆட்டு மேய்கிறாரு. இப்ப இந்த மேன்மைகள்லாம் யார் கொடுத்தது? அவர் அல்லவா கொடுத்தார். அவருக்கு முன்னால தன்னை தாழ்மைப்படுத்துறான். சொல்லுங்க, அவருக்கு முன்னால. சொல்லுங்க, அவருக்கு முன்னால. ஆமா, உங்களை தாழ்மைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. தாழ்மைப்படுத்துங்க, உங்களை தாழ்மைப்படுத்துங்க. மரியாதை கிட்ட தேவ தூதன் வந்து சொன்னோன்னே மரியாதைக்கு ஹெட் வெயிட் வரல, இதோ நான் அடிமை. சொல்லுங்க, ஆமென். உலக ரட்சகர் உங்ககிட்ட பிறக்க போறாருமா அப்படின்னு ஒரு 50 பேருக்காக போய் சொல்லிட்டு வரல. தேவதூதன் நேற்று வந்தாரு, இந்த மாதிரி என்னதான் சூஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். நான் தான் கிருபை பெற்றவளாக்கும், வேற யாருக்கும் கிருபை இல்லை, ஆக எனக்கு தான் இந்த கிருபை கிடைச்சிருக்கு அப்படின்னு 10 பேர் 20 பேர்கிட்ட போய் வாய் சொல்லிட்டு இருக்காருல்ல. உடனே சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைக்கு உங்கள் இருதய தாழ்மை அடையட்டும். சொல்லுங்க, உங்க இருதயம். சொல்லுங்க, உங்க இருதயம் தாழ்மை உள்ள இருதயமாய் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, நீ நன்மைகளை எனக்கு தரும்போது என் வாழ்க்கையில நான் மேட்டிமையாகாதபடி என் இருதயத்தில் தாழ்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் தாவீது நினைச்சு பார்க்கிறாரு, யோசிச்சு பார்க்கிறாரு. இன்னைக்கு ராஜ வஸ்திரம் இருக்கு, நான் தங்குறதுக்கு அரமனை இருக்கு, முன்னால வனாந்தரத்துல நான் தங்கினேன், நல்ல சாப்பாடு இருக்கு, ராஜ உணவு எனக்கு இருக்கு, எனக்கு பரிமாறத்துக்கு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு சேவகம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லா காரியங்கள் இருக்கு, நல்ல மெத்த, நல்ல 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 அரமனை, நல்ல வசதியான வாழ்க்கை. இது எல்லாம் யாரால வந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு. உடனே அந்த ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டார். அதான் தாழ்மை. சொல்லுங்க, அதான். எசேக்கியேல் புத்தகத்துல தேவ தூதர்கள் ஒருவரோடு ஒருவர் பறந்து எப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை உயர்த்துகிறார்கள். அவர்கள் தேவ தூதர்கள் அவ்வாறு செட்டைகள், ஒவ்வொரு தேவ தூதருக்கும் 6 செட்டைகள் இருக்கிறதா. 2 செட்டைகளால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 செட்டைகளால் பாதங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 செட்டைகளால் பறக்கிறார்கள். இது தாழ்மையின் அடையாளம். ஆமென். ஒருவரோடு முகத்தை கூட மூடிட்டாங்க,
தங்கள் பாதங்களை மூடிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பைபிளை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏத்துறீங்களா? பைபிளுக்கு கொடுக்க அதாவது விவரம் அறியாதவங்க கையில பைபிளை நான் தர வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பைபிளுக்கு இருக்கிற ஒரு கணம் உங்களுக்கு தெரியல. இந்த வேதாகமம் பிரிண்ட் பண்ணப்படுவதற்கு எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? எத்தனை மிஷனரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை மக்கள் குடும்பமா எரிக்கப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை மக்கள் ரத்த அதாவது வாளால் அறுக்கப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த வேதாகமங்கிறது நீங்க கையில வச்சிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுனால அதனுடைய மகிமை தெரியல. விவரம் இல்லாதவங்க கையில பைபிளை கொடுக்காதீங்க. அந்த பைபிளுடைய கடமும் மகிமையும் உங்களுக்கு தெரியல. மேல உட்கார்ந்துருக்கு, கீழே கீழே காலுக்கு கீழே பைபிளுக்கு எனக்கு பார்த்தா நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகும். ஐயோ, கடவுளுடைய வேதாகமம் ஆச்சே. ஒரு பெரிய பாஸ்டர், அவர் அந்த ஸ்கூட்டியில பார்த்தீங்கன்னா கீழே அந்த 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 சீட்டை மேலே தூக்குனா கீழே அந்த இதெல்லாம் வைக்கிறதுல இருக்கு இல்லைங்களா? அவர் கையில் வச்சிருந்தாரு. பைபிளை கொண்டாந்து டப்புன்னு தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு ஐயோ, பைபிளை கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்றாரு அப்படின்னு. எனக்கு என்ன பெரிய ஊழியக்காரச்சே, ஆனால் எனக்கு தாங்கலை. ஐயா கொஞ்சம் மன்னிச்சிருக்கியா, என் மனசில் படித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், பைபிள் உங்களுக்கு கீழே போட்டு உட்காந்துருக்கிறீங்களே. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஆமாம் பிரதர் சாரி, அப்படி பைபிள் எடுத்து அந்த முன்னாள் கவரில் வச்சுக்கிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கெல்லாம் பைபிள் ஒரு மாதிரி பார்த்த வச்சுட்டாங்கன்னு எனக்கு மனசில் ஒரு வேதனை ஆகிடும். கடவுளுடைய வார்த்தை இப்படி போகுது, கடவுளுடைய வார்த்தை இப்படி போகுது அப்படி. உங்கள் பைபிளை கனமாக, அதனால தான் பழைய நாட்களில் ஆமேன் அந்த பாதர் மாத்திரம் பைபிளை வச்சிருக்கணும்னு சொன்னது காரணம், அந்த பைபிளை குறித்து ஒரு மகிமை தெரியலை. ஒரு மகிமை தெரியலை. அந்த பைபிளுடைய மகிமை தெரியுமா உங்களுக்கு? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை உயிர் உள்ளது, அந்த வார்த்தை மகிமையானது. ஆதியில வார்த்தையா இருந்ததுதான், அந்த வார்த்தை தான் மாமிசம் மாறுனுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? உங்க பிள்ளைங்க கையில பைபிளை கொடுத்துட்டு அதை கூடுக்க எடுக்க, அப்படி பண்ண இப்படி பண்ண, இந்த வேலையெல்லாம் யாரா வச்சுக்கிட்டே பைபிளை வாங்கி நீரோட போட்டு போட்டிடுவேன். உங்களால பைபிளை கவனமா வச்சிருக்க முடியல. உங்களுக்கு எதுக்கு பைபிள்? இதெல்லாம் அந்த கதை புத்தகமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? சில பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல நல்ல சேரி வாங்கினீங்க அப்படித்தானே? ஒரு 500 ரூபாயாவது ஒரு சேரி வாங்கியிருப்பீங்க. ஒரு பைபிளை பாருங்க, அந்த பைபிளை மாற்றணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த பழைய பைபிள் அது பிதிங்கி போயிட்டு அது ஒரு மாதிரி ஏடெல்லாம் கிழிஞ்சு அது மாதிரி கசாமுசான்னு இருக்கும். மாஸ்டர், இந்த பைபிளை நான் அப்போ இருந்து வச்சிருக்கேன். எப்போ இருந்து? 1980 வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு எத்தனை சரி பண்ணியிருப்பேன். ஒரு கர்த்தருடைய வேதம்ங்கிறது ரொம்ப மகிமையானது, அது தூய்மையானது, அது ரொம்ப கவனமா வச்சிருக்கேன். அல்லேலூயா. அந்த பைபிளை ரொம்ப கனப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தாவீது எல்லாத்தையும் நினைச்சு அந்த ராஜ வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு சணல் நூல் சாக்கை எடுத்து, சாக்கடை தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு சணல் நூல்னால உண்டாக்கப்பட்டது. அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு, மற்றவங்க எல்லாம் ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்காங்க, மந்திரிமார்கள்லாம் மந்திரி உடைய தரிச்சிருக்காங்க. ஆனா தாவீது மாத்திரம் ஆண்டவருக்கு முன்னால, நான் ஒண்ணு இல்லப்பா, எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்தது. ராஜவஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு நடனம் ஆட ஆரம்பிச்சுட்டான். அதான் நன்றி நிறைந்த இருதயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவ தூதர்கள் அவங்களுக்கு எல்லா மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக அவங்க ஹெட்வைட் ஆகல, தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டாங்க, முகத்தை மூடிக்கொண்டாங்க. வசனம் வெளிப்படுத்தல சொல்லிருக்கிறது, ஆமென், அவருக்கு முன்பாக தங்களுடைய தலையில் இருக்கிற கிரீடங்களை கலட்டி அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். கிரீடம் என்பது அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், அத்தாரிட்டி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை. இது எல்லாத்தையும் எடுத்து அவர் பாதத்தில் வச்சிருக்கு. ஆண்டவரே, இது எல்லாம் உங்களால எங்களுக்கு கிடைச்சதப்பா, நாங்க ஒண்ணுமே இல்லை என்று தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். இதுதான் நன்றி நிறைந்த இருதயம். ஆமென். யாக்கோபு
அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருந்தபடியினால் அவருக்கு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ளும்படி தன்னை அர்ப்பணித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நன்றி நிறைந்த இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையில ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் 2021 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? 2020 பெற்ற நன்மைகளுக்கு நன்றி பலிபீடம் கட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த நன்றி பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்மைப்படுத்தி உங்களை வெறுமையாக்கி இது எல்லாம் உம்மாலே வந்தது ஆண்டவரே என்று சொல்லி அவரை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால் 2021 ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போமா? இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு நமக்கு போதிய அவகாசம் இல்லை.